الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأتقياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஹாஃபிதுமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளிவாசலின் நிர்வாகிகளே, என் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் மூலம் அல்லாஹ் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நாம் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் வரையில தஹஜ்ஜுத் தொழுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போய், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்களா, பாவமே இல்லாத நீங்களா, பாவத்தை அழித்து ஒழிப்பதற்காக வந்த நீங்களா, இல்லை பாவம் செய்தவர்களை கூட அல்லாஹ்விடத்தில் கூட்டிக் கொண்டு போய், யா அல்லாஹ் இவன் தெரியாமல் செய்தான், எனக்காக நீ மன்னித்து விடு என்று ஷஃபாஅத் செய்யக்கூடிய நீங்களும் கால் வீங்கும் வரையில் சொல்ல வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது, கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, தூங்க வேண்டும், நேரத்துக்கு சாப்பிட வேண்டும், நீங்க ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்ட உடனே அதுக்கு சொன்ன பதில், நான் சொர்க்கத்துக்கு போகணுமே, சக்கராத்தில் எனக்கு களிமா வாய்க்கு வரணுமே, கபர்ல முன்கர் நக்கீர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேள்விகளுக்கு இருந்து தப்போனுமே, மஹ்ஷர் மைதானத்துல அழுத கண்ணீர் ஆறு போல அலை அடித்துக் கொண்டு தடுமாறிக்கொண்டு திரிந்த நேரத்துல நான் மஹ்ஷர் மைதானத்தில் அதிலிருந்து தப்ப வேண்டுமே, அமாலு நாம பட்டோல் என்ற வலது கையில கிடைக்கணுமே, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நாம் மின்னல் வேகத்துல கிடக்கணுமே, நரகத்துக்கு என்னை அல்லாஹ் போட்டுறக் கூடாது என்று சொன்னார்களா? இல்லை. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? நன்றி செலுத்த வேண்டும். ரெண்டு கண்களை தந்தான், நன்றி செலுத்துறது இல்ல. ஒரு நாவத்தந்தான், பேசுறதுக்கு நன்றி இல்ல. முஸ்லிமாக படைத்தான், நன்றி இல்ல. சூரிய வெளிச்சமும் நமக்குத்தான், சந்திரனும் நமக்குத்தான், பலவர்க்கமும் நமக்குத்தான், ஆடு மாடு ஒட்டகையும் நமக்குத்தான், மழையும் எங்களுக்குத்தான், கடல்ல உள்ள மீன்களும் எங்களுக்குத்தான், மரக்கறி வகைகளும் எங்களுக்குத்தான், தென்னை மரத்தில இருந்து பொண்டாங்காணி வரையில் அனைத்துமே மனிதர்களுக்காகத்தான் அல்லாஹ் படைத்தான். அத்துன்யா புலிக்கத்திலக்கும், முழு உலகமும் உங்களுக்குத்தான் மனிதர்களே. அன்தும் குறைக்கும் லில் ஆகிரா, ஆனா நீங்க துனியாவுக்குள்ளவர்கள் அல்ல, ஆகிரத்துக்குள்ளவர்கள். நன்றியோடு வாழுங்கள். இது என்னடான்னு கேட்டா, செஞ்ச அமலும் இல்ல, ஒன்றும் இல்ல, செய்வதெல்லாம் பாவம். நாம் செய்வதெல்லாம் பாவம். கல்புல ஹசது, பொறாம, முனாபிக்குத்தனம், தற்பெருமை, நான் என்ற தன்மை, வாய் பிறந்தா போய் வாக்கு மாறுவது, ஊரு முழுக்க மற்றவர்களுடைய ஐபுகளை கிண்டி கிளறி ஆராய்வது, அதே போல கோல் சொல்லி திரிவது, இன்னொருத்தர் நம்ம விட சீரழிந்தவர் என்று நினைக்கிறது. கல்புல இந்த கெட்ட குணங்களை வச்சுக்கொண்டு ஏதோ கொஞ்சம் அமல செஞ்சிட்டு
ஏதோ பெரிய வலிமார்களை போல, பெரும் பெரும் சஹாபாக்களை போல, பெரும் பெரும் நபிமார்களை போல, என்னமோ 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களை போல என்னென்னமோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த நியமத்துகளுக்கே நன்றி செலுத்தல்ல, அந்த நியமத்து அப்படியே இருக்குது. 2 கண்களை தந்தான், கண் இல்லாதவனுக்கு தான் கண்ணுல பெருமதி. 2 காதுகளை தந்தான், காது கேட்காதவனுக்கு தான் காதுல பெருமதி. காபிராக படைக்காம, யஹூதி நசாராவாக படைக்காம, முஸ்லிமான தாயுடைய வயிற்றில இருந்து எங்களை அல்லாஹ் வெளியாக்கினானே, இதுக்கு மட்டும் மௌத்து வரையில சுஜூதி செய்தாலும் போதாது. முஸ்லிமான உம்ம வாப்பாக்கு பிறந்தம், அல்லாஹ் நினைச்சான் முஸ்லிமாக படைச்சான். எத்தனை எறும்ப படைக்கிறான் அல்லாஹ், எத்தனை மாட்டை படைக்கிறான், எத்தனை கோழிய படைக்கிறான், எத்தனை மரமட்டை உருவாகுது. இப்படிப்பட்ட ஒரு வஸ்தாக எங்களை படைக்காம எங்களை மனுஷனாக, அதுவும் முஸ்லிமாக, அதுவும் சொல்லக்கூடியவர்களாக, அதுவும் சிறப்பாக, நோய் இல்லாம சந்தோஷமாக, பரக்கத்தாக, ஆவியத்தாக, ரஹ்மத்தோட வாழக்கூடியவங்களா படைச்சு வச்சானே, இதுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோமா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஷரியத்தும் தரீக்கத்தும். ஷரியத்தண்டா என்ன? ஷரியத்தண்டா இஸ்லாம். அப்ப தரீக்கத்தண்டா என்ன? இஸ்லாத்துக்கு அங்கால உள்ள இன்னொன்று புதிய சுண்டோ, இல்லாட்டி புதுசா இந்த நேற்று வந்தவர் கொண்டு வந்து போட்டதோ, இல்லாட்டி என்ன சரி ஒரு பிசினஸோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு சிறுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு புதிய கொள்கையோ. தரீக்கத்து என்றால் என்ன? ஹஜ்ஜிக்கு போனா எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும். வழியில எங்களுக்கு நடக்க தரிக் 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 தரிக்கன்னு பின்னால வந்து கொண்டே இருப்பான். ஹஜ்ஜிக்கு போன வாலிபர்கள் அதை பாடமாய் கொள்வாங்க. அவனை கூட்டாளி மாதிரி போச்சுல தரிக் தரிக் தரிக்கன்னு சத்தம் போடுவான். தரிக் என்ன? வழி, வே, நேரான வழி. ஒரு ஊருக்கு போறதுக்கு எத்தனையோ வழிக்கு வந்த அவ்வளவு வழிக்கும் பேரு தரிக்கத்துத்தான், தரிக்தான். தரீக்கத் என்று சொல்லுவது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் இஹ்சானுக்கும் இமாம்கள சொல்லுக்கும் மாற்றமாக புதிதாக வந்த ஒன்றல்ல. ஷரியத்துக்குள்ள தரீக்கத் இருக்குது. எப்படி? கடலுக்குள்ள அலை இருக்கிற மாதிரி கடலையும் அலையையும் 2ஆ பிரிக்கலுமா? ஆனால் கடல் வேற, அலை வேற. கடல் அப்படியே வந்து அப்படியே மேல பொங்கி வருது, வந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படியே அது கீழே போய் நுரையோட எங்க போனண்டும் இல்ல. மறுபடியும் பார்த்தா இன்னொன்று அப்படியே கிளம்பி வருது, மறுபடியும் போகுது. அதுக்கு பெயர் கடல். இப்படி வந்து போறதுக்கு பெயர் அலை. 2 பிரிக்கணுமா? ஏலாது. 2 ஒன்றா இல்ல. அது கடல், இது அலை. சூரிய வெளிச்சம் இருக்கிற வெயில், வெயில் என் சூட்டேன் பிரிக்கணுமா? வெயில் வேற, சூடு வேறவா? சூடு என்பது உடம்புக்கு வரக்கூடிய ஒன்று, வெயில் என்பது சூரியனிலிருந்து வரக்கூடியது. ஆனால் வெயிலுக்குள்ள சூடு இருக்குது, மழை தண்ணி, மழைக்குள்ள தண்ணி இருக்குது, கடலுக்குள்ள அலை இருக்குது. அதே போலதான் ஷரியத் என்னும் இஸ்லாத்துக்குள்ள தரீக்கத்து ஏற்கனவே இருக்குது. தரீக்கத் என்றால் என்ன? தரீக்கத் என்றால் வேறொன்றும் அல்ல, கல்ப பரிசுத்தப்படுத்தி எனக்கு அல்லாஹ்வை தெரிபடாவிட்டாலும் அல்லாஹ் என்ன 24 மணித்தியாலமும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற தக்வாவோட எங்க போனாலும், உலகத்துல எந்த திக்குக்கு போனாலும், மனுஷர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம், அதுதான் தரீக்கத்து. சிலர் தவறாக விளங்கி வச்சிருக்கலாம், அல்லது தரீக்கத்தில் உள்ளவர்கள் அதை விளப்பம் இல்லாம வேற என்ன சரி ஒன்று செய்யலாம், அது வேற விஷயம். ஆனால் ஹக்கு ஹக்குத்தான், உண்மை உண்மைதான். இந்த இலங்கைக்கு சிலர் சொல்லுவாங்க, முன்னோர்கள் செய்த தியாகத்தின் மூலமாகத்தான் இந்த இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது, முன்னோர்கள் செய்த அவருடைய நற்குணத்தின் காரணமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்ததுன்னு சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு ஆங்கிள் சரியா இருக்கலாம். சரியான கருத்து என்ன தெரியுமா? இலங்கைக்கு இஸ்லாம் வந்ததே தரீக்காக்களுடைய மஷாயிசுமார்கள் மூலமாகத்தான். 60-70 வருஷத்துக்கு முன்னால ஸ்ரீலங்காவுல எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள பலவிதமான பிரச்சனை. நானா ஒன்றை சொல்றாரு, தம்பி ஒன்றை சொல்றாரு, பாப்பா ஒன்றை சொல்றாரு, மருமகன் பத்துவா கொடுக்கிறாரு. 4 பேரும் ஆளுங்கள் அல்ல.
அந்த பிரச்சனை இன்றைக்கு வந்திருக்குது. என்ன காரணம் என்று கேட்டால், தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து 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 எங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஷரியத்து, இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த காலத்துல 25, 30, 40 வருஷத்துக்கு முன்னால சூரத்துல் பக்கரா 24ஆம் ஆயத்துல என்ன வருது என்று கேட்டா ஒரு பொதுமக்களுக்கும் தெரியா. லேமன் என்று சொல்லுவோமே, பொதுமக்கள்ல யாருக்குமே தெரியா. என்ன நானாக்கும் தெரியா, என்ன தம்பிக்கும் தெரியா, என்ன மச்சானுக்கும் தெரியா. ஏன் நான் மட்டும்தான் குடும்பத்துல மௌலவி. அவங்க 3 பேரும் மௌலவிகள் அல்ல. ஒருத்தர் சேல்ஸ்மேன், இன்னொருத்தர் பிசினஸ்மேன், இன்னொருத்தர் வேற என்ன சரி ஒன்று செய்யறார். அவருக்கும் குர்ஆனுக்கும் கனெக்ஷனே இல்லை. இது என்ன அர்த்தம்? உலமாக்கள்கிட்ட கேளுங்க. அது ஆலிங்களுக்கு தான் தெரியும். அது மதரசால் ஓதி கொடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது நல்லடியார்களுக்கு மட்டும்தான் தெரியும். உலமாக்கள்கிட்ட கேளுங்க. சரி, சூரா ஆல இம்ரான் 20ஆம் ஆயத்தை சொல்லுங்களேன். தெரியாவாப்பா எங்களுக்கு குர்ஆன் தெரியா, தஜ்வீதே சரியா ஓதுறம் இல்ல, குர்ஆன் ஆராய்ச்சி செய்யறதா? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல. அவன் பேச்சு இது எங்களுக்கு விளையாட இயலாது. இது மனிதர்கள் கோர்வை செய்த ஒரு கட்டுக்கதை அல்ல. மனிதர்கள் நினைச்சு நினைச்சு உருவாக்கின ஒரு பேச்சு அல்ல. அல்லாஹ் ரப்புடைய பேச்சு இது உலமாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக வந்து அத சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. சஹாபாக்கள் தாபியூன்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. தாபியூன்கள் தபா தாபியூன்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. அவங்க இமாம்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. அவங்க ஹிஜ்ரி 400கள்ல வந்தவங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. அவங்க 500ல வந்தவங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. அவங்க 600ல வந்தவங்களுக்கு 700, 800, 900, 1000, 1100, 200, 300, 1432 இப்ப நாங்க இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வெட்டிட்டு எங்களுக்கு உம்மா பாப்பாவும் வானம், ஷேகுமாரும் வானம், தரிகத்தும் வானம், எங்களுக்கு இமாம்களும் வானம், குத்துபுமார்களும் வானம், அவுலியாக்களும் வானம். நாங்க நேரடியாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் போவோம் என்று சொல்லி அரபுக்கல்ல போல தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும், தமிழும் இங்கிலீஷும் வந்த 25 வருஷத்துக்கு முந்தி இந்தியாவில் உள்ள ஒருத்தர் தமிழால மக்களுடைய நலனுக்காக மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும். சிலவங்க சொர்க்கத்தை பத்தி ஆசை வரும், அமல்கள சிறப்புகள் விளங்க வரும். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு குர்ஆன் என்றா என்னன்றதை விளங்கட்டும் என்றதுக்காக குர்ஆனை தர்ஜமா செஞ்சாங்க. அத இங்கிலீஷ்ல, உருதுல, தமிழ்ல, சிங்கள பாஷையில அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இவர் கோல் பண்ற உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? சூரா அன்ஆம் 22ஆம் ஆயத்தை எடுத்து பாரு, அது சிறுக்கு அப்படி சொன்ன உடனே இவர் அவருக்கு கோல் பண்ற. எல்லா ரூம்லயும் தர்ஜமத்துல் குர்ஆனிக்கு ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க. எடுத்து கான்பரன்ஸ் போல போடுற பாசிக்கு கொண்டு ஒவ்வொருத்தரை பத்தி பலாய் காமு. அடே அப்ப அந்த மௌலவி அவங்க எல்லாம் வழி கேட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பலாய் தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், நாங்க தான் ஹக்கில் இருக்கிறோம் என்று அதுக்கு விளக்கம். பார்த்தா அரப பார்த்து கொண்டல்ல, இட சைடுக்கு தான் போறேன். அது இங்கிலீஷ்ல போட்டது, தமிழ்ல போட்டது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை நம்ப முடியாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை நம்ப முடியாது. இமாம் குத்துபுல் அக்தாப் கௌதுல்லாஹ் முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தத்துல்லாஹ் சிர்ருல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வுடைய ஞானத்தில திளைத்தவர்கள், மாரிஃபா என்னும் ஞான கடல்ல மூழ்கியவர்கள். அதே போலதான் நமது சாதுரியா தரீகாவின் ஷேக் நாயகம் அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அக்பர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் எல்லாம் ஹிஜ்ரி 400, 300, 500, 600 வந்தவர்கள். அதே போல சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சையதுனா குத்துபுல் ஹிந்த் காஜா முயினுத்தீன் அல் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் எல்லாம் மக்கள் வழிகட்டு போகிறார்கள் என்பதற்காக, கல்ப பரிசுத்தப்படுத்துறதுக்காக எல்லா மக்களையும் வரவழைத்து பணம் செலவழித்து தக்கியாக்களை கட்டி, தாவியாக்களை கட்டி, பள்ளி வாசல்களை கட்டி அவர்களை உட்கார வச்சு திக்ருகளை கொடுத்து, தலவாத்துகளை கொடுத்து, சில ஔராதுகளை கொடுத்து, இதை விடுபடாம தொடர்ந்து ஓதி வாங்க, உங்களோட கல்வி சுத்தமாகும் என்று சொன்னாங்க. உடம்புக்கு என்ன சரி நோயண்டா உடனே டாக்டர். அது காபிரா இருந்தாலும் சரி, அது காபிர்ல யஹூதியா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய விரோதி நசாராவாக இருந்தாலும் சரி, தலைவலியா உடனே டாக்டர், ஒரு பிளக்கா உடனே டாக்டர், நெஞ்சு நோவா, இடுப்பு நோவா, சக்தி வாந்தி வருதா, என்ன வந்தாலும் உடனே டாக்டர். நோயாளிய கட்டல துடிக்க போட்டுட்டு அல்லாஹ்தான் கேட்கணும், டாக்டரு கொண்டு செய்யலாண்டு எந்த வாப்பாவும், எந்த உம்மாவும், எந்த மாப்பிள்ளை, எந்த பொஞ்சாதி, எந்த புள்ளேன்
நோயோட புள்ள துடிக்க துடிக்க அல்லாதான் டாக்டரையும் படைச்சான், அல்லாதான் டாக்டருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்தான். எனவே டாக்டர் கிட்ட நான் போக மாட்டேன், ஏந்த அல்லாஹ் என்ன காப்பாற்றுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பிலிருந்து காப்பாத்தின ரப்பே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தண்ணீரிலிருந்து காப்பாத்தின ரப்பே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தூஃபான் வெள்ளத்திலிருந்து காப்பாத்தின ரப்பே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க அறுக்க அந்த கூர்மையான கத்திய அறுக்க விடாத ரப்பே, நான் உன்னை நம்பியிருக்கிறேன், என் தவக்குல பாப்பம், என் ஈமான பாப்பம், நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் என்று அவர் பாத்ரூமுக்கு போய் ஒன்றுக்கு இருந்து ஒழு எடுத்து இங்க வந்து 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு கேட்டு இருக்கிறதா சுன்னத்து? அல்லது உடனே யா அல்லாஹ் இந்த புள்ளைக்கு நீ ஷிஃபாவை கொடு என்று வாயால் ஒரு கேள்வி கேட்டுட்டு உள்ளே தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடுவதா சுன்னத்து? எது சுன்னத்து? மருந்து செய்வதுதான் சுன்னத்து. அந்த நேரத்தில் அல்லாஹ் 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 டாக்டரை கைவிட்டுட்டு அல்லாஹ் கிட்ட போக சொல்லி அல்லாஹ் சொல்லல. இந்த அழிஞ்சி போற உடம்புக்கே ஒரு டாக்டர் என்றால் அழியாத இந்த கல்புல் உள்ள நோய், பொறாம கல்புல் உள்ள ஒரு நோய், பொய் சொல்லுவது கல்புல் உள்ள ஒரு நோய், மற்றவனுக்கு ஒரு வாக்கி பட்டா எங்களுக்கு ஒரு கவலை, அது ஒரு பொறாம. நெருங்கின கூட்டாளிக்கு பெரிய பரக்கத்து வந்தாலும் இவரால தாங்கல, பொறாம, எனக்கு இல்ல. அல்லாஹ்ட கலா கதிரை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், சுஜூது செய்யக்கூடிய விஷயம், இதுவெல்லாம் ஷரியத்து சம்பந்தப்பட்டது. ஹஜ் செய்யறது, இஹ்ராம் உடுக்கிறது, அங்க போய் மீனால தங்குறது, அரபால தங்குறது, சஃபா மருவால ஓடுறது, இதுவெல்லாம் உடம்பால செய்யற ஷரியத்துடைய விஷயங்கள், இஸ்லாத்தினுடைய வெளிரங்கம். ஆனால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், ஹகீகத்து சம்பந்தப்பட்டது, தரீக்கத்து சம்பந்தப்பட்டது. தரீக்கத்து என்று சொன்னா புதிய ஒரு கொள்கை அல்ல, ஷரியத்து வேற தரீக்கத்து வேறவல்ல. ஷரியத் என்று சொல்லுவது இஸ்லாமும் ஈமானும், தரீக்கத் என்று சொல்லுவது இஹ்சான், கல்வை சுத்தமாக்கிறது. கல்வில அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்காம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கல்வில குடியிருக்க வைக்கிறது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தரீக்காக்கள் வந்ததெல்லாம் வயிறு வளர்க்கிறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்ல. அந்த காலத்து மக்களை பாருங்க, கிட்டத்தட்ட இந்த துப்பியாவத்த பள்ளி எத்தனை ஏக்கர்? நீங்க எல்லாம் கொழும்பு மக்கள், படித்தவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவங்க, கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. துப்பியாவத்த பள்ளி எத்தனை ஏக்கர், சம்மங்கோட்டை பள்ளி எத்தனை பர்ச்சேஸா ஏக்கரான்னு எனக்கு தான் தெரியாது. அந்த இடத்துல மாதிரிக்கு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு விலைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே போல அந்த மேமன் பள்ளி என்று சொல்றோம், அதே போல செட்டம் ஸ்ட்ரீட் உள்ள அந்த போர்ட் பள்ளி என்று சொல்றோம். அதே போல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம் என்று சொன்னா இந்த வேக்கந்த பள்ளி, அதே போல பம்பலப்பிட்டி பள்ளி, கொல்பிட்டி பள்ளி, அப்படியே வந்து அல்ஹம்துலில்லாஹ் போக போக கொழும்புலிருந்து மாத்திர வரையில போனா எல்லா பள்ளி வாசலும் கோல் ரோட்ல தான், அதுவும் மையவாடியோட ஏக்கர் கணக்கில. இதுவெல்லாம் ஒவ்வொருத்தர் கொடுத்த ஹதியா. அந்த காலத்துல 15, 20, 100, 150 பேர் சேர்ந்து கலெக்ஷன் போட்டதல்ல. கழுத்தர பள்ளி கிட்டத்தட்ட 10 ஏக்கருக்கு மேல. இந்தியாவை சேர்ந்த அவர் காயல்பட்டணமாகவும் இருக்கலாம், வேறொரு ஊராக இருக்கலாம். இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பலக வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு காணிதான் அந்த வல்லவத்த பள்ளி. மாபெரும் கோடீஸ்வரனாக மாறினார். அதுக்கு பிறகு இந்த இலங்கையில் தான் என்னுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத்தாக்கி தந்தான். எனவே குடும்பத்தோட இந்தியாவுக்கு போகும் பொழுது முழு கழுத்தர பள்ளி ஏக்கர் கடலோரம் வரையில, மையவாடி உட்பட எத்தனையோ ஏக்கர். ஒரு பேருக்கு இந்த 8 லட்சம் ரூபாய், 10 லட்சம், 7 லட்சம் போகுது. மெயின் ரோட் கோல் ரோட்ல எத்தனை ஏக்கர். இன்றைக்கு எங்களுக்கு கோல் ரோட்ல ஒரு சின்ன ஒரு ஜாவியா கட்டேலுமா, அல்லது சின்ன ஒரு 5 பர்ச்சேஸ் கட்டேலுமா, அதுக்கு உதுவாங்கலாம். என்ன நடக்கும்? காரணம் அந்த காலத்து மக்களோட கல்வி சுத்தம். இவங்க எத்தனை பள்ளி கட்டினாலும் எங்கட விரோதிகள் அல்ல. இவங்க எத்தனை பள்ளி கட்டினாலும் இவங்க நல்லடியார்கள், இவங்க தக்குவா உள்ளவர்கள், பொய் பேசாதவர்கள், இவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், அநியாயம் செய்யாதவர்கள். அவர்களுடைய வணக்க ஸ்தலம், அவர்களுடைய கோயில்கள் கட்டுறதுக்கு எவ்வளவு இடம் விட்டாங்களோ அதே போல நமது பள்ளி வாசல்களுக்கு இடம் விட்டாங்க. அதே போல கெண்டி வரையில பாருங்க, எல்லாம் மெயின் ரோட்ல தான் பள்ளி வாசல். மட்டக்களப்பு வரையில பாருங்க, குருநாகல் வரையில பாருங்க, எல்லாம் முன்னோர்கள் இஹ்லாஸோடு தரீக்காக்கள் மூலமாகத்தான் இந்த பள்ளி வாசல்கள் கட்டப்பட்டது என்பதை யாருக்கும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது.
காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டா பெரும் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல சின்ன சின்ன மதரசாவை கட்டி வச்சிருக்கிறார். ஏன்? உலமாக்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக. காலி கோட்டையில பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு மதரசா, அது சாதுரியா தரிகாவின் மதரசா. அந்த மதரசாவுக்கு பெயர் பஹிஜத்துல் இப்ராஹிமியா. இன்றைக்கு நம்முடைய உஸ்தாதுமார்கள் இந்த ஸ்ரீலங்காவில் ரேடியோல பேசக்கூடிய உலமாக்கள், அதே போல டிவியில பேசக்கூடிய உலமாக்கள், அதே போல ஹுத்துபாக்கள் ஓதக்கூடிய உலமாக்கள்ல 60% மேற்பட்ட உலமாக்களுடைய உஸ்தாதுமார்கள் அந்த பஹிஜத்துல் இப்ராஹிமியாவுல தான் வந்தார்கள். அதே போல வெளிகாமத்துல ஒரு பெரிய பள்ளிவாசல், அதுக்கு பக்கத்துல பாரி மதரசா. அதுல 100 வருஷத்துக்கு முன்பதாக முழு இலங்கை நாட்டு மக்களும் ஓடி நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வெளியானார்கள். அதே போல அல் மதரசத்துல் முர்சியா, அதே போல இந்த கபூரியா, அதே போல மதரசத்துல் குதுரியா, இப்படி எத்தனை மதரசாக்கள். இதுவெல்லாம் 60, 70, 80 வருஷங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட மதரசாக்கள். நான் ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னா, இன்றைக்கு தரீகா கரியத்தும் தரீக்கத்தும் என்று தலைப்பு தந்ததனாலதான் நான் இதை சொல்ல வேண்டியிருக்குது. இல்லாட்டி வேற என்ன சார் பேசிட்டு போகலாம். தலைப்புக்கு வெளியில போகவும் முடியாது, தலைப்பை பேசாம போகவும் முடியாது. தரீகா என்று சொன்னாலே எலர்ஜிக். இன்றைக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம், அதை பத்தி வெறுப்பாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லது செய்யறவங்க அந்த பிள்ளைகளை புடிச்சு கொண்டு இவன் அதை செய்யறான், அவன் இதை செய்யறான், இவன் இதை செய்யறான் என்று ஒரு தப்பான விளக்கம் இல்லை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஷரியத்தும் தரீக்கத்தும் ரெண்டுமே ஒன்றுதான். ஷரியத்தண்டா உடம்பால செய்யற அமல்கள், தரீக்கத்தன்னு சொன்னா கல்பால செய்யற அமல்கள். கல்வ பரிசுத்தப்படுத்தாம எவ்வளவு அமல் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். உங்களோட சொத்து செல்வத்தையோ சூரத்தையோ உருவத்தையோ அல்லாஹ் பார்க்கிறது இல்ல. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களோட கல்பத்தான் பார்க்கிறான். கல்பு மூலமாக வரக்கூடிய இஹ்லாஸ் மூலம் வரக்கூடிய செயல்களைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க என்பதற்காகத்தான் தஸ்கியத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தி, சஹாபாக்கள் தாபிஈன்களுக்கு விளங்கப்படுத்தி, அப்படியே படிப்படியாக நமக்கு உலமாக்கள் மஷாயிஹ்மார்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வெளிரங்கமான இந்த உடம்புல உள்ள நோயை சுகமாக்குறதுக்கு எப்படி வைத்தியர்களை, டாக்டர்ஸ்மார்களை நாம் நாடுகிறோமோ, அதே போலதான் கல்பு சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துறதுக்காக அல்லாஹுவை நெருங்கியவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், அஹ்லுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஸிக்ருகளை சுமந்தவர்கள், குர்ஆனுடைய ரகசியங்களை அல்லாஹ்வினால் விளங்கப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களை நாடி அவர்களுக்கு ஆலோசனைகள் கேட்கிறோம். ஃபிக்ஹுடைய விளக்கம், எப்படி தொழுற, எப்படி கால் வைக்கிற, எப்படி சுஜூது செய்யற, எப்படி ருக்கு செய்யற, இது ஷரியத்தினுடைய விளக்கம். அதே போல நான் புறம் பேசுறதை எப்படி விட்டு போடு, நான் எவ்வளவு தொழுதாலும் எனக்கு அதை விட இயலாது. நான் 50 வருஷமா தொழுது வாரன், ஆனா கோல் சொல்ற பழக்கம் போகலையே. நான் 30 வருஷமா தொழுது வாரன், நான் 10 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், நான் எத்தனையோ அமல் செய்யறேன், ஹஜ்ஜெல்லாம் விடுபடாம தொழுகிறேன், ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதுறேன், ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத் ஓதுறேன். ஆனால் எனக்கு தெரிந்து முனாஃபிக்குத்தனம் போகுதில்லை, புறம் பேசுற தன்மை போகுதில்லை, கல்புல அல்லாஹ்ட பயம் ஒன்று வருவதில்லை, பொய் பேசிப்படுது, எந்த நேரம் பார்த்தாலும் மற்றவங்களை விட நான் தான் என்ற பெருமை வருது. இதுக்கு எங்கிருக்கு மருந்து? அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களா? சொத்துமா ஓதுறோம், பயான் பண்றவங்க கல்வி சுத்தம் இல்ல, கேட்கிறவங்கள கல்வி எப்படி சுத்தமாக போகுது? அப்ப கல்வி சுத்தமாகிற எப்படி, எப்ப? கல்வை சுத்தமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குத்தான் ஸிக்ர காட்டி தந்தாங்க. காலையில இதை ஓதுங்க, மாலையில இதை ஓதுங்க, மகரிபுக்கு இதை ஓதுங்க, வெள்ளிக்கிழமை ராவைக்கு இதை ஓதுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்று சொல்லி கல்புட நோய்களை சுகப்படுத்துறதுக்காக சில ஸிக்ர் முறைகளை தந்தார்கள். இங்க இலங்கையில மட்டுமல்ல, இந்தியாவில மட்டுமல்ல, இந்த தரீக்கா என்று சொல்ற பெயர் முழு உலகத்திலும் இருக்குது. மக்காவுல இருக்குது, மதீனாவுல இருக்குது, ரியாதுல இருக்குது, ஜோர்தான், சிரியா, அதே போல யமன், மொரோக்கோ, உலகத்தில எந்தெந்த திக்குகள் எல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அந்த எல்லா இடங்களிலும் எல்லா தரீக்காக்களும் இருக்கின்றன. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் முழு உலகத்திற்கும் எல்லா திக்குகளுக்கும் சஹாபாக்களை பிடித்து அனுப்பினாங்க. பல்லிகு அன்னி வலவு ஆயா, ஒரு ஆயத்து சரி, ஒரு அத்தாட்சி சரி, ஒரு விஷயம் சரி, என்னைய பத்தி நீங்க அறிஞ்சா மக்களுக்கு எத்தி வைங்க, சொல்லுங்க, விளங்கப்படுத்துங்கன்னு பிடிச்சு அனுப்பி விட்டாங்க. முழு உலகத்துக்கும் போனாங்க. ஹிஜ்ரி 250க்கு பின்னால ஹதீஸ் கிரந்தங்களை உருவாக்கின இமாம்களுக்கு பின்னால ஒரு காலம் வந்தது. வெறும் அமல் மட்டும் கல்பு பரிசுத்தம் இல்லாத ஒரு காலம், கல்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காலம், தாத்தாரியாக்களுடைய காலம் வர தொடங்கினது. அதாவது வெள்ளக்காரர்கள் எந்த தன்மையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அமல் செய்தால் போதும் என்று வெறும் அமல் மட்டும், கல்பு அப்படியே ஜீரோ, கல்புல சுத்தம் இல்ல, யார பத்தியும் நல்லெண்ணம் இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அல்லாஹு தஆலா பெரும் பெரும் குத்துபுமார்களை அனுப்பினார். ஏன் நபிமார்களுக்கு பின்னால் ஒரு நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள். அந்த நபி நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வலிமார்களை அல்லாஹு தஆலா விலாயத்தை கொடுத்து, கராமத்துக்களை கொடுத்து, அவர்களை அல்லாஹ்வோட நெருக்கி வைத்து, அல்லாஹு தஆலா இல்ஹாமியத்தான அறிவை கொடுத்து கல்பை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்று அனுப்பி வைத்தார். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு குர்ஆன் ஆயத்துல அடிக்கடி ஜும்மாவுல உலமாக்கள் ஓதுவார்கள், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். ரெண்டு துண்டு வந்திருக்கிறீங்க. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், மஅல்லதீன தகவ் யாரெல்லாம் தக்வாவோட அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களோட இருக்கிறான், வல்லதீன இன்னும் சிலரோட இருக்கிறான். அப்ப இன்னொரு கூட்டம் வரப்போகுது. அங்க தக்வா உள்ளவர்கள் வேற, பின்னால சொல்ல போறவர்கள் வேற. வல்ல இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், யாரு தக்வாவோட வாழ்கிறார்களோ அவர்களோட அல்லாஹ் இருக்கிறான், வல்லதீன இன்னும் சிலரோட இருக்கிறார். அவங்க யார் தெரியுமா? முஹ்சினூன், அவர்கள் இஹ்சான் உள்ளவர்கள், இக்லாஸ் உள்ளவர்கள், கல்பு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், முஹ்சினீன்கள். இந்த முஹ்சினீன்கள் தான் அல்லாஹு தஆலாவுடைய பொறுமையால், சோதனையால் வென்றவர்கள், சோதனை என்னும் நெருப்பால் பொசிக்கப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? நெருப்புல போட்டத சும்மா பார்த்து கொண்டுதானே இருந்தான். அல்லாஹ் கேளாதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போற அந்த நும்ரூதுல தலையில ஒரு இடிய போடுறதுக்கு? அல்லாஹ் கேளாதா? சும்மா தானே இருந்தான். சரி, ஒரு மழை ஒன்று பெஞ்சா நெருப்பு நூந்திருக்குமே, ஏன் மழை அல்லாஹ் அனுப்பல்ல? ஏன்? நெருப்பாகவே வச்சு நெருப்புக்குள்ள குளிர கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. அப்போ சரி, நெருப்பு பத்துது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டாச்சு. போட்ட பிறகு அப்படியே நெருப்பு கிட்ட வந்தாச்சு. அந்த கல்லு வச்சு பறவைகளுக்கு அந்த கெட்ட பொல்லுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு மெஷின் ஒன்றை சமைச்சு அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வச்சு அவங்கள கட்டி வச்சு இழுத்து விட்ட உடனே அந்த நெருப்புல போய் அவங்க விழுவாங்க. கிட்ட போகலாது. எத்தனையோ வருஷமாக பத்தின நெருப்பு அது. சில யகூதிகள், அதாவது சில யகூதிகள் அல்ல, காபிர்கள், சிலை வணக்கம் செய்யக்கூடிய சில வயதாளிகள் நேர்ச்சை வைப்பாங்களாம். இந்த ஹாஜத்து நிறைவேறினா இந்த எங்கட முன்னோர்களான எங்கட சிலைகளை பழுக்கி கொண்டு ஏற்றிக்கொண்டு திரிந்த இந்த இப்ராஹிம அத்தைக்கிற அந்த நெருப்புல நான் இத்தனை கிலோ விறகு போடுவேன், இத்தனை ஹந்தர் விறகு போடுவேன் என்று நேர்ச்சை வைப்பாங்களாம். அந்த காலத்து நும்ரூது ஆட்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தைக்கிறா அதோட அமல் பெரிய ஒரு சவாபா அவங்களுக்கு. அந்த பெரிய நெருப்புலதான் அவங்கள தூக்கி போட்டாங்க. நெருப்பு கிட்ட வரங்காட்டி இருந்து அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சு அனுப்புறான். ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய தோழர், என் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நும்ரூது நெருப்புல போட்டுட்டான், போய் ஹெல்ப் பண்ணுங்க, போங்க, உங்களுக்கு எல்லா பவரையும் நான் தந்தாச்சு, போங்க. உடனே அல்லாஹ் அனுப்பினான். இது குர்ஆன்ல வர விஷயம். வந்தாங்க, வந்து கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு நெருப்புல விழ போறீங்க, இப்ப அந்த நும்ரூது போட்டுட்டான், நான் என்ன செய்யணும், என்ன உதவி செய்யணும்னு கேட்கிறாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நாட்டு ஜனாதிபதியா அல்லது பெரிய கோடீஸ்வரனா? மலக்குகளுக்கே தலைவர். 600 சிறகு, 600 ரெக்கை, அதுல ஒன்றை விரிச்சாங்கன்னா
முதலாம் வானமும் பூமி மூடிப்படும். மத்த 599 உலகத்துல விரிக்கலாம், வேற எங்கெங்கயோ போகணும். அன்னைக்கு நாசாவுல இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது, ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். 22 மில்லியன் வரைக்கும் பயணம் போகணுமா. யாரு போற, எப்ப போற? 18,000 ஆலம் உலகம், 18,000 ஆலம் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். இந்த 18,000த்துல ஒன்றுதான் இந்த உலகம். அமெரிக்காவிலிருந்து, ஜப்பானிலிருந்து, கனடாவிலிருந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, ஆசியா, அது இது எல்லாம் சேர்ந்து ஒரு உலகம். 7 வானம் 7 பூமி. இன்னும் 17,999 ஆலம் எங்க இருக்குது ஒன்றும் தெரியா. எங்கெங்கயோ இருக்குது, படைப்புகள் இருக்குது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அவ்வளவுக்கும் அல்லாஹ் ரப்பு, அந்த அவ்வளவுக்கும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். முழு உலகத்துக்கும் அவங்க ரஹ்மத்து தான், முழு உலகத்துக்கும் அவங்க அருட்கொடை தான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்லா தெரியும் நெருப்புக்குள்ள விழ போறேன். ஆனா நெருப்பு கூலாகும் என்று அவங்களுக்கு தெரியா. எங்களுக்கு தான் தெரியுமா? எங்கட முன்னோர்களும் உலமாக்களும் ஹஜ்ஜிட காலத்துல பயான் பண்ணி எங்களுக்கு தான் அது தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா? நெருப்பு நெருப்பு தான், சூடு சூடு தான். என்ன செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன உதவி சொல்லுங்க, உடனே காப்பாத்துகிறேன். நீங்க வந்திருக்கீங்களா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எங்கட அல்லாஹ் எங்களுக்கு போதும், இன்னொருத்தர் தேவையில்லை. எனக்கும் அல்லாஹ்க்கும் இடையில உள்ள கனெக்ஷனுக்கு இன்னொருத்தர் தேவையில்ல. என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க யாரு? நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்காயிருக்கேலும், மலக்குகளுக்கு தலைவராயிருக்கேலும், ஏந்த ரப்பு ஏந்த அல்லாஹ் அவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். அவன் நினைக்காதது நடக்கவே ஆகும். அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் நெருப்புல வேகிறது அல்லாஹ்வுடைய நாட்டமா? நான் தயார். இதுதான் தரிக்க. நான் நெருப்புல வேகிறது அல்லாஹ்வுக்கு விருப்பமா? நெருப்புல வென்று போறேன், பிரச்சனை இல்ல. நெருப்புல வேகாம வேற என்ன சரி ஒரு ஏற்பாடா? அல்லாஹ் பார்த்து கொள்ளட்டும். மதன் ஹஸ்புன் அல்லாஹ், எங்கட அல்லாஹ் எங்களுக்கு போதும். வனிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா, அரசர்கள் மிகவும் சிறந்தவன் அல்லாஹ் தான். வனிஅமல் வக்கீல், ஒரு பொறுப்பு சாட்டுறதுக்கு, ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை பாரம் கொடுத்து துவா கேட்கிறதுக்கு அல்லாஹ்வை விட சிறந்தவன் வேற எந்த மனிதனும் இல்லை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்ப இது ஒரு செட்டிங் மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறத விட ஒரு மலையை அனுப்பி இருந்தா நெருப்பு நொந்திருக்கும், ஒரு இடி விழுந்திருந்தா நும்ருது செத்திருப்பான். அல்லது காத்து ஏந்த உத்தரவுப்படிதான் நீ ஓடுகிறாய், பறக்கிறாய். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புக்கு 10 கிலோமீட்டருக்கு அங்கல தூக்கி வீசி சொன்னாங்களா? ஏன் நெருப்புல விழுந்தாங்க? நெருப்ப நெருப்பாக வச்சு, நெருப்புக்குள்ள விழ வச்சு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல தங்கையான அந்த உடம்பு நெருப்புக்குள்ளுக்கு படுத இடமெல்லாம் கூலாக இருந்தது. என்ன ஆச்சரியம்! அவங்களோட சங்கையான தலை மயிரோ, அவங்களோட உடம்புல இருக்கிற மயிரோ, அவங்களோட தாடியில் இருக்கிற மயிரோ, மீசல் இருக்கிற மயிரோ, ஒன்று கூட, ஒரு சங்கையான மயிறு கூட, முடி கூட நெருப்புக்கு பத்தல்ல. அதே போல இருக்கக்கூடிய கட்டப்பட்ட கயிறு எல்லாம் பத்தின. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தொடக்கூடாத நெருப்பு? அப்ப தவக்குள் தவக்குள் என்று பேசுறோம், தவக்குள் வரலையே. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம், அல்லாஹ்வுக்கு பயம் இல்லையே. நாங்க ஒரு வலியுள்ளாவை காட்டேனுமா? இந்த காலத்துல பொய் சொல்லாத ஒரு மனுஷனை பார்க்கலுமா? பொறாமை இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கலுமா? எல்லாரும் பேசுறாங்க. தரிகத்தில் உள்ளவர்கள், தரிகத்தில் இல்லாதவர்கள், தரிகத்தை எதிர்ப்பவர்கள், தரிகத்தை பாராட்டுபவர்கள் எல்லாரும் பேசுறாங்க. ஒருத்தரும் திருந்தின பாடில்லை. என்ன காரணம்? நான் 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 என்ற இந்த பெருமைய கல்புல இருந்தெடுத்து வெளியில போடல. இந்த பெருமையை உடைக்கிறதுக்கு வந்ததுதான் தரீக்கா. முனாபிக்குத்தனத்தை கலக்கிறதுக்கு வந்ததுதான் தரீக்கா. ஹசத் என்னும் பொறாமையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு வந்ததுதான் தரீக்கா. அது திக்ருகளை கொண்டு மட்டும்தான் முடியும். 5 வக்த தொழுதா கெட்ட நோய் கல்விலிருந்து சுகமாகாது. சுகமாக இல்லையே. தொழுகையா இருக்கணுமே சுகமாவதுக்கு.
பொய் தொழுகையை நாங்க தொழுகிறோம். எல்லாரும் தொழுகிறதுக்கு தொழுகிறோம், எல்லாரும் சுஜூது செய்யறதுக்கு சுஜூது செய்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தொழுக இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக நீங்க தொழக்கூடிய ஒரு தொழுக உங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட விஷயங்களை, அருவருப்பான மானக்கேடான கெட்ட அமல்கள், கெட்ட செயல்களை உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் ஆக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. நாங்க 30 வருஷமா தொழுதும் அது இல்லாமல் ஆகல. காரணம், அந்த தொழுகை அல்லாஹ் எதிர்பார்க்கிற தொழுகை அல்ல. எனவே திக்ரோட, ஸலவாத்தோட, ஒரு வழிகாட்டலோட, காமிலான ஷேகுமார்களுடைய வழிகாட்டல்ல அவர்கள் சொல்லக்கூடிய விதம், கல்வுக்கு பயிற்சி கொடுத்து, திக்ருக்கு பயிற்சி கொடுத்து, அந்த திக்ர நாவால, கல்வால, கண்களால கண்ணை பொத்திக் கொண்டு அல்லாஹ்வை நினைச்சுக் கொண்டு திக்ரு செய்ய 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 கல்புல அல்லாஹ்வுடைய ஞானம் ஊற்றெடுக்கும். கல்வுக்குத்தான் மதிப்பு, உடம்புக்கு அல்ல. மனுஷர் வெள்ளையா இருக்கலாம், ஒச்சரமா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வியாபாரியா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா கல்புல தக்வா உள்ளவர்களை தான் பார்க்கிறான். எனவே தனித்த முறையில் இபாதத்தை செய்வது, தியானத்தில் இருப்பது, திக்ரு செய்வது, ஹலரா போன்ற திக்ருகள், அதே போல இன்னும் எத்தனையோ திக்ரு வகைகள், இந்த அனைத்துமே கல்வை சுத்தப்படுத்துறதுக்காக வந்தது. ஏதோ உலக ஆராயங்களுக்காக, உலக நோக்கங்களுக்காக ஒரு சிலர் அதை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதனால தரீக்காக்கள் வந்த நோக்கமே பிழை என்று யாரும் சொல்லிவிட முடியாது, கூடாது. ஏனென்று சொன்னால் அதன் மூலம்தான் முழு இலங்கைக்கும் இஸ்லாம் பரவியது என்பதனை யாருக்குமே மறுக்க முடியாது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நமது முன்னோர்கள், நமது தாய் தகப்பர்கள், நமது தாய் தகப்பர்களை பெற்றெடுத்தவர்கள் காவிர்களோட எவ்வளவு அன்பாக பழகினாங்க தெரியுமா? அந்த காலத்துல காவிர்கள் இலங்கையில் இருந்த பெரிய பெரிய ராஜாமார்கள், பெரிய பெரிய ராஜாமார்கள், சிங்கள மதத்தில் உள்ள ராஜாமார்கள், முஸ்லிம்கள் அல்ல. அவங்க விசேஷமாக 2 விஷயத்துக்குத்தான் முஸ்லிம்களை பாவிச்சாங்க. ஒன்று, நம்பிக்கையான அந்த சாப்பாடு சமைச்சு தாரத்துக்கு. 2வது, வைத்தியம் செய்யறதுக்கு. 2மே உடம்புக்குள்ளுக்கு முழுங்கக்கூடிய விஷயம். நேரத்துக்கு சாப்பிடாம எந்த ஒரு கோடீஸ்வரனும் இருக்க மாட்டார். கோடி கணக்கில் அவர்கிட்ட காசு இருந்தாலும் பசி வந்தா சாப்பிட வேண்டும். ஒரு ஏழை எந்த ஸ்பீட்ல சாப்பிடுகிறாரோ அதே ஸ்பீட் தான் ஒரு பணக்காரனுக்கு பசி வந்தா. எனக்கிட்ட சல்லி இருக்கு, நான் நினைச்ச நேரம் தின்னுவேன். யாராவது சொல்லுவாரா? என்கிட்ட வேண்டிய மட்டும் 5 தலைமுறைக்கு சல்லி இருக்குது, அதனால நான் 5 நாளைக்கு தின்ன தேவையில்லை சொல்லுவாரா? பசி வந்தா ஹவ் 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 பண்ணி சாப்பிடுவார். அவருக்கே விளங்காது, யார் பார்க்கிறேன்னு விளங்காது. பசி அப்படித்தான். எனவே சிங்கள ராஜாமார்கள் முஸ்லிம்களை, நம்முடைய ஆபாக்கள், முன்னோர்களை சாப்பாடு சமைச்சு முதல்ல அவங்க சாப்பிடுவாங்க, அதுக்கு பின்பு இவங்க சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? நம்பிக்கை. யார் எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்னொருத்தருக்கு ஹியானா, சதிமோசம் செய்ய மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார். காரணம், இவங்க உலகத்துக்குரியவங்கள் அல்ல, இவங்க உலகத்தை கணக்கெடுக்கிறவங்கள் அல்ல, காசுக்கு பொய் சொல்றவங்கள் அல்ல, மரியாதைக்கு பொய் சொல்லவர்கள் அல்ல. அரசியலுக்காக வேண்டி எந்த அநியாயம் எங்களுக்கு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை. ஒப்பின சொத்து செல்வம் எல்லாம் முஸ்லிம்கள் கையில தான், காவிர்களுக்கிட்ட ஒன்று கூட இல்லை. எல்லாம் நமது ஆபாக்கள், முன்னோர்கள கையில தான் இருந்தது. அடுத்தது வைத்தியம். ஒரு குளிசை செஞ்சு கொடுத்தாலும் அது என்ன வைத்தியமா விதக்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முஸ்லிம்கள்ட்ட தான் போவாங்க, காவிர்கள்ட்ட போக மாட்டாங்க. ஏன்? நம்பிக்கை. நம்பிக்கை. ஆனால் முஹர்ரம் மாதம் என்றனால ஞாபகப்படுத்துறோம், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கத்து வாலிபர், அலி ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அருமை மகன், சுவர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நன்றி கொடுத்தது ஒரு முஸ்லிம் தான். யாரு? அவருடைய மனைவி, வேற யாரும் அல்ல. யசீத் என்று சொல்றவரு கூப்பிட்டு சொன்னாரு, நான் ஒரு ராஜா, மதீனாவை ஆட்சி செய்கிறேன், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, தங்க நகை இருக்குது, நீ இந்த ஹசன ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சா, நன்றி கொடுத்து கொலை செஞ்சா, நான் உன்னை திருமணம் முடிப்பேன், முழு சொத்தும் உனக்குத்தான், என்ற வாரிசு நீ என்று சொன்ன உடனே 6 தடவை நஞ்சு கொடுத்தா, அது உடம்புக்கு படல. 7ஆம் தடவை கொடுத்தா உடம்புக்கு பட்டது, நஞ்சு உரைக்கப்பட்டது. அப்படியே நஞ்சு முழு ரத்தத்திலே கலந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தம்பி வந்து, நானா ஹுசைன் ரலியல்லாஹு செஞ்சினாங்க. யார் நஞ்சி தந்த?
கடைசி வரையில மனைவி என்று சொல்லல, கடைசி வரையில சொல்லல. என்ன சொன்னாங்க? என்ன கைய பிடிங்க, எனக்கு நீங்க பையத்து செய்யுங்க, நீங்க இந்த தம்பி என் வாப்பா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு முல்ஜிம் என்று சொன்னவன் சுபஹ் தொழுகைக்கு போகும்பொழுது நஞ்சுட்டப்பட்ட வாளால குத்தினான். அவர்கள் உயிர் பிரியும் நேரம் எனக்கு தந்த ஒரு அட்வைஸ உங்களுக்கு தர சொன்னார். எனவே நான் அதை மட்டும் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க, அவசரமா கேளுங்க. என் உயிர் பிரிந்த பிறகு ஆகிரத்துல நான் என்னை சந்திக்கணும், கைய பிடிங்க. கைய பிடிச்சாங்க. என்ன தெரியுமா? மூத்த மனுஷர்களை கண்டா, வயதாலியா இருந்தா உங்களோட வாப்பாண்டு நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட மூத்த மனுஷர்ல பொம்பளையோட கண்டா உங்களோட உம்மாண்டு நினைச்சு கொள்ளுங்க. உங்களை விட கொஞ்சம் வயசு கூடின ஒருத்தரை கண்டா கூட பிறந்த நானாண்டு நினைச்சு கொள்ளுங்க. உங்களை விட வயசு குறைஞ்சவரை கண்டா கூட பிறந்த தம்பின்னு நினைச்சு கொள்ளுங்க. அப்பதான் அவங்களோட ஐபுகளை நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. புரத்தி, வெளியூர், இன்னொத்தன், அவன், இவன், பிசினஸ்காரன், விரோதி, பொறாமக்காரன், அடுத்த வீட்டு மனுஷன், முழுத்தூட்டு மனுஷன், அடுத்த ஊர் என்று நினைச்சீங்க, பொறாம வரும். அந்த ஐப கிளறுவீங்க. கூட பிறந்த நானாட ஐப தம்பி மறைப்பாரு, வாப்பாட ஐப மகன் மறைப்பாரு, மகன் ஐப வாப்பா மறைப்பாரு, மகளுடைய ஐப வாப்பா மறைப்பாரு, உம்மா மறைப்பா. மனைவியிட ஐபன்னு சொன்னா ரகசியங்களை, வெளியாக்கியலாத விஷயங்களை மறைச்சு கொள்வாங்க. இத நீங்க எடுத்து நடப்பீங்களா? பையத்தை செஞ்சாங்க, அப்படியே வஃபாத்தாகிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. பிறகு மனைவி போறா, யசீதுட மாளிகைக்கு போய், நீங்க சொன்னதை கேட்டேன் தானே, அஞ்சு கொடுத்து அவரை கொண்டுட்டேன், அவரை ஜன்னத்துல் பக்கீல் அடக்கிட்டாங்க, நீங்க என்ன திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னீங்களே, சொன்ன உடனே ஒரு வெடிச்சிரிப்பு சிரித்தா, ஒரு வெடிச்சிரிப்பு மாளிகையே குலுங்கியது. அந்த ஹசன், அவனை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு, அவனையே எனக்கு இவ்வளவு வெறுப்பண்டா, அவனுடைய உடம்பு பட்ட உன்னைய எனக்கு எவ்வளவு வெறுப்பாய்க்கும் என்ற நோக்கம் அவனை இல்லாமலாக்கிறது என்று சொன்னான் முஸ்லிம். இது பொறாம. என்ன பொறாம? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்கு ஆட்சி போனா எனக்கு ஆட்சி கிடைக்காது என்ற விளங்கெடுத்ததனால குர்ஆனையும் மறந்தான், ஹதீஸ்களையும் மறந்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள என்ற கூட ஞாபகம் இல்லை. காரணம் பொறாமை. இந்த பொறாமை எப்படி இல்லாமலாக்கிறது? அது எங்களுக்கு தெரியுதா? அடுத்த வீட்டோட எங்களுக்கு இரக்கம் வருதா? அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பேசுறா பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு உண்மை, தரீக்கா வந்ததுக்குரிய முக்கிய காரணம் கல்வை பரிசுத்தப்படுத்தி தான் தன்னுடைய ஐபுகளை கிளறி கிளறி தன்னை திருத்தி தக்வாவோட சாலிஹான அமலோட காமிலான ஷேகுமார்களுக்கிட்ட போய் குர்ஆன் ஹதீஸ விளங்கெடுத்து பையத்தெடுத்து எனக்கு நேரான வழியை காட்டிட்டாங்க என்று ஹலீமாவோட மௌத்தாவுரத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக மௌத்தாவுரத்துக்கும் தான் இந்த தரீக்கா வந்தது. அந்த நோக்கத்தை நாம் மறந்ததனால பாக்கிறவங்களுக்கு எல்லாம் குறையாத்தான் இருக்குது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஷரியத்தும் தரீக்கத்தும் என்று சொல்றதுக்கு ரெண்டும் வேற வேறவல்ல. கடலும் அலையும் என்று சொல்ற மாதிரி, வெயிலும் சூடும் என்று சொல்ற மாதிரி ஷரியத்தும் தரீக்கத்தும் ரெண்டுமே ஒன்றுதான். அது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. குர்ஆனுக்குள்ள ஹதீஸ் இருக்குது, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள ஷரியத் இருக்குது, அதுக்குள்ள தரீக்கத் இருக்குது, ஹக்கீகத்தும் இருக்குது, எல்லா உண்மைகளும் இருக்குது. கல்வை சுத்தப்படுத்தி வாழ்ந்து நல்லடியாராக வஃபாத்தாக வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நமது வெளிரங்கத்தை நீ பரிசுத்தப்படுத்தியது போல உள்ரங்கமா நமது கல்வையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. உன்னுடைய தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஈமானோடு மட்டுமல்லாமல் இஹ்சானோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கல்வில உள்ள கெட்ட நோய்களான புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, பொறாமையோடு வாழ்வது, முனாபிகத்தனமாக நடப்பது, பொய் சொல்லுவது போன்ற விடயங்களை விட்டு நம்மை காப்பாற்றுவாயாக. நம்முடைய அனைத்து துஆக்களையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான்
لا إله إلا الله
الله
Ah